பாரு கிட் பாட் ஸ்குவாட். ஆமா ஆமா தல. அதனாலதான் பாரு இதுல விளையாடல வாரில் தரதான். ரீசன் ரீசன் ஒன்றும் இல்லை, அவள் யூடியூப்பை கிட் பண்ணுறாள் கொஞ்ச நாள் கழிச்சு. ஸோ அதனால லீடர் தூக்கி வேற ஒருத்தங்க கொடுக்கணும்ல. ஸோ ஜிபிடிஎஸோட லீடர் வேற ஒருத்தங்க இனிமேல் தெரியல ப்ரோ. தெரியல ரீசன் தெரியல. அவளும் இதெல்லாம் போறாள்ல, வேலைக்கெல்லாம் போகணும்ல. டாக்டர் படிச்சு முடிச்சு 1 வருஷம் ஆகி போச்சு. ஆண்டி முடிச்சுட்டு அதனாலதான் வார விளையாடல 2 நாளா. சாப்பிட்டியா? நீ எல்லாமே ப்ரோ ரீல்ஸ் பண்ண முடியல டியூ டு நியூ ரூல்ஸ் ஆஃப் பிடிஎஸ் போட்டிருக்காங்க. ரீல்ஸ்னா அப்படி சொல்ல, பிடிஎஸ்ல எப்பவுமே ரூல்ஸ் இருக்குல்ல, லைக் நோ ஸ்கின் ஷோ ஒன்லி ஸ்கில்ஸ் ஷோ அப்படின்னு. ஸோ அதனால அது தேவையில்லாத கான்ட்ரவர்சி தேவையில்ல ப்ரோ. அதனால நான் வேணான்ட்டேன். வேணாம். இப்போ நாளைக்கு யாராவது எக்ஸ்போஸ்னா அது அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, நம்ம ஏதாவது அது போய் பதில் சொல்லிட்டு இருக்கணும். அது தேவையே இல்லை. ஃபர்ஸ்டே பார்வை சேர்த்தும் போதே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், லைக் எப்பவுமே கேம் ஸ்கில்ஸ் தான் காட்டணும், தேர் வில் பி நோ நத்திங் எல்ஸ் அப்படின்னு. ஸோ அதனால அது இல்லாமல் வேறு படிச்சு முடிச்சிட்டா ப்ரோ. ஓகே யூடியூபராக வேற விட்டுட்டு போறேன்னு தான் சொல்லிட்டு இருந்தான். ஆப்வியஸ்லி பிடிஎஸோட ரூல்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான் அப்படின்னு. எப்பவுமே இது என்ன புதுசா என்ன ப்ரொமோஷன் கிடையாது, இது பண்ணக்கூடாது, அவுட் சைட் பாட்ஸ் கூட விளாடக்கூடாது, அவுட் சைட் ரூம் மேட்ச் விளாடக்கூடாது, இது பண்ணக்கூடாது, ஏகப்பட்டது இருக்க தான் செய்யுது. நிறைய பேர் சஸ்டைன் பண்ணுறது கஷ்டம் தான் போல. எனக்கே தெரியும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான் ரூல்ஸ் அப்படின்னு. பட் ஆனால் வேற வழி இல்லையே, பாட்ஸ்காரோட நன்மைக்கு வேற வழி பண்ணி தான் ஆகணும். நாளைக்கு அது ஒரு பெரிய இஷ்யூவாக வரும், நாளைக்கு நம்ம மேலே ஒரு பழியை போடுவாங்க. ஸோ அதனால நாங்கள் எப்பவுமே ஸ்ட்ரிக்டாக தான் வச்சுக்கிறது. அதுவுமே ஃபர்ஸ்டே ஜாயின் பண்ணும் போதே சொல்லி தான் ஜாயின் பண்ணேன் நான். அதனால நான் நிறையா கேர்ள் கேமர் எடுக்கிறதும் இல்லை. லைக் நோ நத்திங், தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஒரு பெரிய விஷயம் விட்டுருங்க. ஆட பிக் டீல். இல்ல சி பொதுவாவே இருக்க ரூல்ஸ் தான். எப்பவுமே பொதுவா இருக்க ரூல்ஸ் தானே. பிரச்சனை வேணான்னு நாங்கள் எப்பவுமே இந்த பொண்ணுங்க விஷயத்துல மட்டும் நாங்கள் பிரச்சனை வேணாலும் கொஞ்சம் பேக் அடி போனாங்க. வேணாண்டா எப்பா, உங்களுக்கு தான் தெரியும்ல, டார்கெட் பண்ணுறதே கேர்ள்ஸ் மட்டும் வச்சு தான் டார்கெட் பண்ணுவாங்க உடம்புல. ஸோ அதனால நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான சில விஷயம்லாம் வேணான்னு சொல்லியிருக்கேன் நான். வேற ஒன்றும் இல்லை. இப்போ நிறைய பேர் போட்டாங்க. இப்போ இண்டிவிஜுவலாக போடுறது பெட்டர் தானே. இதில் இருக்கும்போது ப்ராப்ளம் வரும், நம்மளை டார்கெட் பண்ணுவாங்க. இப்போ இண்டிவிஜுவலாக போடும்போது என்ன வேணாலும் யார் வேணா என்ன வேணா பண்ணிக்கலாம்ல. நான் அதனால தான் ஃபுல் இது கொடுத்துட்டேன் நான். நீ பெட்டர், நீ வந்து இண்டிவிஜுவலாக இருக்கிறதா பெட்டரும் கூட. 2 இயர்ஸா பேசலாம், மெனி டைம்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. சதீஷ் கேமிங் பேசலாம் ப்ரோ. சரி பிரேக் போயிட்டு வந்தாரு. அது அவளோட சாய்ஸ் தானே கைஸ், அவளோட சாய்ஸ் தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லது தானே. இப்போ தனியா பாரு, இப்போ எப்படினாலும் தங்கச்சி தான், இதுதான் அவ லைவ் போடுவா, வேற ஏதாவது பண்ணுவா, ஏதாவது அவளுக்கு இப்போ நிறைய டோர் ஓப்பன் ஆகும். யார்கிட்ட வேணா விளாடலாம், என்ன வேணா பண்ணலாம், ப்ரமோஷன் பண்ணலாம், லைக் ஐடி ப்ரமோஷன் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். ஸோ அதனால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பிறகு எல்லாரும் வளர்ந்த பிறகு நான் எப்பவுமே வெளியே போக அலோவ் பண்ணுவேன் நான். நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. நான் இங்கே இருக்கும்போது மட்டும்தான் நான் வந்து பிடி ஸ்கூலில் மட்டும்தான் நான் ரூல்ஸ் வச்சுக்குவேன். ஏன்னா ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு மட்டும்தான். உங்களுக்கு தெரியும்ல எப்படி நம்மள டார்கெட் பண்ணுவாங்க, ப்ராப்ளம் கொண்டு வருவாங்க அப்படின்னு. அவன் என்ன யூடியூப்ல என்ன எல்லாமே இருக்க போறா, பாட் ஸ்குவாட்ல இருக்க மாட்டா அவள் தான். ஏன்னா அவளோட பிரச்சனை வந்து நமக்கு எதுவும் இம்பாக்ட் ஆகக்கூடாது. நாளைக்கு ஒன்றும் இல்லை, இப்போ அக்கௌண்ட் ப்ரமோஷன் பண்ணுவா நாளைக்கு, அதனால நமக்கு அரெஸ்ட் ஆகி உள்ள போனால் நமக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் நமக்கு வந்துச்சுன்னா. ஸோ அதனால தான் அந்த மாதிரி சில விஷயம்லாம் இருக்குல்ல, அதனால நான் வேணான்னு சொல்கிறேன். இப்போ ப்ரமோஷன் இருக்கும், அது அவங்களுக்கு வந்து ரெவன்யூ கொடுக்கும். ஸோ அதனால நான் வேணான்னு சொல்லிட்டேன். சில விஷயம்லாம் வேணாண்ணா செட் ஆகுது அப்படின்னு. இது என்ன இருக்கு, இது நம்மளோட நன்மைக்காக ஒரு ப்ரிகாஷனரி ஆக்ஷன் எடுத்துக்கோங்களேன். தடுப்பு கிடையாது, ஷீல்டு ஃபாரஸ்
அது இல்லாமல் இப்போ ஒன்றும் இல்லை ப்ரோ, இப்போ ஸ்கில்ஸ் நம்பாம ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் எல்லாருமே ஸ்கில்ஸ் நம்பிட்டாங்க அப்படின்னா எல்லாரும் பிடிஎஸ் ஜிபிடிஎஸ் இருக்கவங்க எல்லாரும் அதே ஃபாலோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பெரிய விஷயமா போயிடும் மறுபடியும். நான் அதில் ரொம்ப வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கேன். ஃபோக்கஸ் ஆன் த ஸ்கில்ஸ், டெஃபினெட்லி நோ ஸ்கில்ஸ் அப்படின்னு. ஸோ அது இதெல்லாம் வந்து இதுதான். சூப்பர் கேர்ளுக்குமே ஒரு வருஷம் வெயிட்டிங் பீரியடு. அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராமில் இருக்க எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு ஒன்லி கேமரா மட்டும் வரதா இருந்தா வா, இல்லைனா வேணாம், அப்படி இல்லைனா விளாகராக போயிடு அப்படின்ட்டு நான். ஸோ அதனால தான் சூப்பர் கேர்ளுக்குமே ஒரு 1 year கழிச்சு தான். சூப்பர் கேர்ளோட இதுலேயும் பார்த்தீங்கன்னா எந்த போஸ்ட்டும் எதுவுமே இருக்காது. நோ ஃபேஸ் கேம், நோ நத்திங், எதுவுமே இருக்காது. கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். இதுதான், இது தவிர வேறு எதுவும் இல்லை. நத்திங். நாளைக்கு எதுவும் நமக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னா வேற என்ன, இதுல என்ன மறைக்கிறதுக்குலாம் ஒண்ணு இல்ல. ஒண்ணு இப்ப ராட்ரிக்கோட பசங்களுக்கு பிரச்சனை இருக்காது இல்ல. ராட்ரிக்குமே ஹோப் கேட்டுட்டு ராட்ரிக்கோட ஒய்ஃப் வந்து பிடிஎஸ்குள்ள வரணும்னு அவ்வளோ கஷ்டப்பட்டான். நான் ரொம்ப ஸ்ட்ரிப்ட்ல சொல்லிட்டேன், நோன்னு சொல்லிட்டேன். நோடா, கண்டிப்பா கிடையாது. இந்த பிடிஎஸ்குள்ள ஃபேமிலி இஷ்யூ கொண்டு வரவானா, நாளைக்கு யாராவது ஏதாவது திட்டினா கூட உனக்கு ஹர்ட்டிங்கா இருக்கும். வேணாம் உன் க்ரோத் மட்டும் பாரு, நீ வேணா ஒன்னு அதை யூஸ் பண்ணி ஹோப்புக்கு வந்து ஏதாச்சும் ஏதாவது பண்ணி கொடுக்க முடியும்னா பண்ணி கொடு, பட் ஆனால் பிடிஎஸ்குள்ள எடுத்துட்டு வராது அப்படின்னு சொல்லி. பிடிஎஸ் எப்பவுமே வேறதில்ல, பிடிஎஸ் எப்பவுமே வேலை தண்ணி தற்காத்துக்க நிறைய வேலை செய்யும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்கன்னா நிறைய பேர் பண்ற விஷயத்த பிடிஎஸ் பண்ணாது. ஏன்னா பிடிஎஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கனால அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா நம்ம மேல கொண்டு வந்து இந்த ப்ராப்ளத்தை திணிச்சிருவாங்களோன்றதுக்காக மட்டும்தான். பிடிஎஸோட பாதுகாப்புக்கு மட்டும்தான் இவ்வளவுமே தவிர யாரும் எதுவும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இல்ல, அஃபெக்ட் ஆகக்கூடாது இல்ல ப்ரோ. உங்களுக்கு தெரியும்ல, ஒரு சின்ன ப்ராப்ளம்ல வந்து எப்படி கொண்டு வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல, ஒரு சின்ன பிரச்சனை இல்ல. ஸோ அந்த ஒரு காரணத்தினால்தான் வெளியே போய் என்ன வேணா பண்ணிக்கலாம்ல. அதனாலதான் வெளியே போய் இப்பவும் பார்வர்ட் நான் பேசிட்டு தான் இருப்பேன், இதெல்லாம் பண்ணுவேன். ஆனா வெளியே போய் பண்ணிக்கிட்டோம், பட் நாட் இன் பிடிஎஸ். அதுல நான் வந்து கரெக்டா இருக்கு. ஆமா, ப்ரிவென்ஷன் தான் பெட்டர். கரெக்டா சொல்லிருக்கோம். ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் கியூர். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு நான் வந்து எப்பவுமே நான் ரொம்ப நம்புறது அதுதான், ஸ்கில்ஸ். நான் ரொம்ப நம்புவேன். ஐ ஆல்வேஸ் ட்ரஸ்ட் ஆன் ஸ்கில்ஸ். யூ வாட் எவர் யூ வாண்ட், ஷோகேஸ் யுவர் ஸ்கில்ஸ். அதர் தென் தட் நோ. அப்படின்னா விளாகரா போயிருங்க, அருள் செனி ஏதாவது போயிருங்க, கேமரா மட்டும் தயவு செஞ்சு வந்து அது மட்டும் பண்ணிடாதீங்க. நான் ரொம்ப 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 கேட்டுக்கொள்றேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல, ஈஸி டு டூ தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். கஷ்டன்றது ஸ்கில்ஸ் தான். ஸோ அதனால அதே மாதிரி அவங்க இன்னொருத்தங்க மாற்றக்கூடாது இல்லை. ஆமா, பீயிங் சேஃப் இஸ் பெட்டர் தென் சாரி. அந்த ஒரே காரணம் தான். இதெல்லாம் நாங்க வேற ஒண்ணு இல்லை. தானே. அது இல்லாம பிடிஎஸ் வந்து ஒரு க்ரோ ஆகிற இடம் தானே, யாரு வேணா வருவாங்க. டிடிஎஃப் நியூஸ் கூட ஒரு எக்ஸாம்பிள் தான். ஆமா, இதெல்லாம் வெளியே இருந்து பாக்குறதுனால உஷாரா வரும், வேற ஒண்ணும் இல்லை. நம்ம நாளைக்கு நம்ம இன்னொருத்தவங்களோட தப்பு வச்சு நம்ம கண்டுபிடிச்சோன்னா எஸ்கேப் ஆயிடலாம் ப்ரோ. நம்ம கிட்டே வரும்போது அது ஒரு ப்ராப்ளமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ப்ராப்ளமா வந்து சேரும். பாவம் ஸ்ரீ ப்ரோ ஐபேட்லாம் வாங்கி தந்தாரு. அது ஸ்ரீப்ரோவோட இது பாருக்கு இது டிஸ்டர்பிங் தானே, பாரு டிஸ்டர்பிங் தான். சரி, ஈவினிங் பேசுவோம். சாப்பிட்டு மட்டும் வந்துடுறேன், பசிக்குது.